நீங்க எங்கேயா கல்யாணத்துக்கு போங்க, ஆபிரகாமின் தேவன் என்னோடு இருக்கின்ற பாட்டு பாடுவாங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார், பொண்ணு மாப்பிள்ளை நிற்க வச்சு. ஈசாக்கை ஆசீர்வதிக்க தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்போ மட்டும் ஓகே. வெறும் அந்த கல்யாண நாளுக்கு தான் அந்த பாட்டை பாடலாம். சர்ச்சில் வந்து பிரசங்கம் பண்ண உடனே ஆபிரகாமின் ஆசீர்வாதம்லாம் வேணாம். ஒரு இடத்துல தான் கல்யாணத்தில் போய் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பிரசங்கம் பண்ணிட்டேன் நான். ஏன்னா பாவம், பொண்ணு மாப்பிள்ளை பரிதாபம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்ல வேணாமா? அவங்க மிரண்டு போயிருக்கிறாங்க ரெண்டு பேரும். நான் எப்பவுமே ஒரு நல்ல பிரசங்கம் பண்ணிடுறது. கல்யாணத்தில் போனேன்னா ஒரு பெரிய கன்வென்ஷன் பிரசங்கம் மாதிரி ஒன்று பண்ணிட்டு வந்துடுறது. ஒரு 20-30 நிமிஷத்தில் ஒரு நல்ல நம்பிக்கை ஊட்டுற நல்ல பிரசங்கமாக பண்ணிட்டு வந்துடுது. பண்ண பாருங்க, அங்கே ஒரு அந்த பிரசங்க கோவம் வந்துடுச்சு. ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தார். முடிஞ்சவன வந்து சொல்கிறார், எல்லா பேரும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு நினைக்கக்கூடாது, வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வாதம் கிடையாது அப்படின்னு ஆரம்பிச்சிட்டார் அவர் புராணத்தை. பாவம், அப்போதான் மனுஷன் அந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் அப்போதான் கொஞ்சம் நல்லா நிமிந்து உட்கார ஆரம்பித்தாங்க. நல்லா கொஞ்சம் புன்னகை வந்தது அவங்களுக்கு. இவர் எந்திரிச்சு, சும்மா ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் நினச்சிட்டு இருக்கிறியா, வாழ்க்கை வந்து வெறும் ஆசீர்வாதம் கிடையாதுன்னாரு. புஷ்ஷுன்னு போயிடுச்சு அவங்களுக்கு. அவன் அப்படியே தலையை குனிஞ்சிக்கிட்டாங்க. இது என்னடா இதுன்னு. ஏன்னா இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெரிய ஒரு சர்ச்சை அது. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பிரசங்கம் பண்ணுறவங்களாம் ஏதோ ப்ராஸ்பெரிட்டி பிரசங்கியார்கள், இவர்கள் வந்து பணத்தையும் பொருளையும் வெள்ளியும் பொன்னியும் இதை பிரசங்கம் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் காண்பிக்கிறேன் உங்களுக்கு ஒன்று. என்ன காண்பிக்கிறேன்? ஆபிரகாம் ஆசீர்வாதம்னா என்ன? நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நான் எப்படி இப்படியே சிந்திங்க நீங்கள். ஆபிரகாமை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சார்? அவன் இருளில் இருந்தான், கர்த்தரை அறியாதவனாக இருந்தான். கர்த்தரை கொடுத்த எந்த அறிவும் கிடையாது. ஏதோ தெய்வங்களை வணங்கிட்டு மூதாதையர் கற்றுக் கொடுத்த பழக்க வழக்கப்படி வாழ்ந்து வந்தான். கர்த்தரே தெரியாமல் இருந்தான். அப்பேற்பட்ட ஒரு கண்மலையிலிருந்து அவனை வெட்டி எடுக்கிறார். துறவுலேருந்து அதன் குழியிலிருந்து தூக்கி எடுத்தார். அங்கிருந்து கொண்டாந்து அவன் ஆளாக்குறார். தாவீது ஆடுகள் மத்தியிலிருந்து எடுத்துட்டு வந்து அவன் அதிபதி ஆக்கினார் பாருங்க. அது மாதிரி தேவன் ஒரு கடவுளை அறியாத இருள் சூழ்ந்த ஒரு கலாச்சாரத்திலே கடவுளை குறித்த கொஞ்சம் கூட அறிவில்லாத ஒரு மனுஷனை எடுத்து கொண்டு வந்து அவனை அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கிறார். அப்ப ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னா என்ன? கடவுளை அறியாத இருக்கிற நிலையில் இருந்த எனக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தி வெளிச்சத்தை கொடுத்து கடவுள் யார் என்று நான் அறிந்து கொள்ளும்படியாக அவருக்குள்ள ஒரு உறவுக்குள்ள நான் வரும்படியாக கர்த்தர் பண்றாரு பாருங்க. அதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். அதுதாங்க ஆபிரகாமின் ஆசீர்வாதம். கடவுளை தெரியாது, கடவுளை கண்டு கொண்டேன். எங்க பாட்டி ஆபிரகாம்